சந்திரிகா ஹரிதா பட்டணத்துல ஒரு பெரிய வீட்ல இருந்தாங்க. ஹரிதா பட்டணத்துல ஒரு பெரிய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பா அவங்களுக்காக படிப்பு செலவுக்கு காசு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காசு அவங்களுக்கு பத்தவே இல்ல. ஒரு நாள் ரூம்ல உக்காந்துகிட்டு இருக்கிற தன்னோட அக்கா கிட்ட போனா ஹரிதா. அக்கா, அப்பா அனுப்புற காசு எனக்கு பத்தவே மாட்டேங்குதுக்கா. எனக்கு ஹையர் ஸ்டடி படிக்கணும்ல. என்ன பண்றது தங்கச்சி? அப்பா அம்மா கூலி வேலைக்கு போய் அவங்களால முடிஞ்ச காசை அனுப்பி வைக்கிறாங்க. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு யோசிக்கிறேன். ஆனா அது நடக்குதோ இல்லையோ. கவலைப்படாத தங்கச்சி, நான் இருக்கேன்ல. நான் உன்னை நல்லபடியா படிக்க வைக்கிறேன். என்னக்கா சொல்ற? என்ன மாதிரி நீங்களும் படிக்கிறீங்கல்ல. இங்க பாரு தங்கச்சி, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ காலேஜுக்கு போ, சாயங்காலம் வரும்போது நான் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போனா. சந்திரிகா யோசிக்க ஆரம்பிச்சா. தங்கச்சி பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அப்பா அம்மா அனுப்புற காசு எங்களுக்கு பத்தல. ஆனா என்ன பண்றது? அப்பா அனுப்புற காசு எங்களுக்கு பத்த மாட்டேங்குதே இப்படின்னு சந்திரிகா உக்காந்து அவ தங்கச்சியை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. நான் என் படிப்பை நிறுத்திட்டு தங்கச்சிய படிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படி காலேஜுக்கு கிளம்பி போனா. சாயங்காலம் ஆச்சு. சந்திரிகா காலேஜுக்கு போயிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்தப்போ ஹரிதா வீட்டுல இருக்கல. ஹரிதா வந்தா. தங்கச்சி இங்க வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுக்கா, என்ன விஷயம்? தங்கச்சி, நான் என்னோட படிப்பை நிறுத்திடலான்னு பாக்குறேன். நான் வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கலான்னு யோசிக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? என்னக்கா சொல்ற? உன்னோட படிப்பை நீ பாதிலேயே நிறுத்திறியா? எனக்கு பிடிக்கலக்கா. உன் படிப்பை பாதியில நிறுத்திட்டு நான் எப்படிக்கா படிக்கிறது? நான் எப்படியும் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்ல. ஆமா ஹரிதா, நீ என்ன படிக்கணும்னு இருக்க? அக்கா, நான் ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்கேன். ஆனா அப்பா அனுப்புற காசு தான் பத்த மாட்டேங்குது. அப்பா அனுப்புற காசு நம்மளுக்கு பத்தாதுக்கா. சரி தங்கச்சி, நான் ஏதாவது வேலைய பாத்துக்கிட்டு போறேன். என்னவோ அக்கா, நீ படிப்பு நிறுத்துறது எனக்கு பிடிக்கல. சரி தங்கச்சி, டின்னருக்கு டைம் ஆகுதுல, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டு நல்லபடியா படுத்து தூங்குனாங்க. இப்படி மறுபடி நாள் காலையில சந்திரிகா, தங்கச்சி நான் காலேஜுக்கு கிளம்புறேன். உனக்கும் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம டிஃபனை கொண்டு போ. சரி அக்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கிளம்பி காலேஜுக்கு போனா. இப்படி சந்திரிகா காலேஜுக்கு போகும்போது ரோட்ல ஒரு போர்டு போட்டு இருந்தாங்க. இங்க மாடலிங் நடக்கும், யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க அப்படின்னு. அந்த போர்டை படிச்ச உடனே சந்திரிகா கிளம்பி ஆபீஸ்க்குள்ள போனா. அங்க ரிசப்ஷனிஸ்ட், யார் நீங்க? என்ன வேணும்? கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் மாடலிங்க்கு அப்ளிகேஷன் போடலான்னு வந்தேன். வெளியே உங்க போர்டு பார்த்த, அதான் உள்ள வந்தேன். ஓ அப்படியா? கொஞ்ச நேரம் இருங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க, அப்புறமா உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை சந்திரிகா கையில கொடுத்தா. சந்திரிகா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ரூம்ல உக்காந்துகிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து அவளை கூப்பிட்டாங்க. யாரிங்க? சந்திரிகா வாங்க. ஹாய், ஹலோ, உங்க பேரு சந்திரிகாவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மேடம், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிய படிக்க வைக்கணும்னு நான் இப்போ மாடலிங் பண்ணலான்னு பாக்குறேன். ஓ அப்படியா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. கொஞ்ச நாள் முதல்ல ட்ரைனிங் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம். அப்போ சந்திரிகா கொஞ்சம் கூட யோசிக்காம, ஓகே மேடம், நான் நாளையில இருந்தே வேலையில ஜாயின் பண்றேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து எப்படியாவது தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா. என்ன தங்கச்சி காணோம்? ஓ, தங்கச்சி காலேஜுக்கு போயிருக்கால, சாயங்காலம் வந்த உடனே சொல்றேன் அப்படின்னு சாயங்காலம் தங்கச்சி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா. சாயங்காலம் ஆன உடனே காலேஜுக்கு போன ஹரிதா வீட்டுக்கு வந்தா. சந்திரிகா சந்தோஷமா ஹரிதாவை கூப்பிட்டா. ஹரிதா வாமா, இங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னக்கா? நான் ஒரு மாடலிங் கம்பெனில மாடலா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசம் 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குவாங்க. நீ நல்லா படிக்கலாம். அக்கா, என்னக்கா எனக்காக நீ மாடலிங் பண்ணலான்னு இருக்கியா? ஆமா தங்கச்சி, எனக்கு நீ நல்லபடியா படிச்சா போதும். அக்கா, நான் கண்டிப்பா நல்லா படிச்சு உன்னோட கனவை நிறைவேற்றுவேன். நான் கண்டிப்பா ஐஏஎஸ் எக்ஸாம பாஸ் பண்ணுவேன்க்கா. இப்படி மறுநாள்ல இருந்தே சந்திரிகா வேலைக்கு சேர்ந்தா. அதுல வந்த காசுல அவ தங்கச்சிய ரொம்ப நல்லா படிக்க வச்சா. இப்படி ஒரு நாள் சந்திரிகாவோட அப்பா போன் பண்ணாங்க. சந்திரிகா உடனே காலை அட்டென்ட் பண்ணி, அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா, நீயும் தங்கச்சியும் எப்படி இருக்கீங்க? நான் அந்த பக்கம் வரலான்னு இருக்கேன், வரேம்மா. சரிம்மா, அப்பா வரேன், ரெடியா இருங்க. சரிப்பா, அப்படியா, வாங்கப்பா அப்படின்னு போனை கட் பண்ணா. ஆனா சந்திரிகாவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்பா வந்தா அப்பா கிட்ட எப்படி இந்த விஷயத்த பத்தி சொல்றது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தா. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ என்னவோ.
ரொம்ப பயமா இருக்கு. சாயங்காலம் ஆச்சு. சொன்ன மாதிரி சேகர் பட்டணத்துக்கு வந்து வாசப்படியில நின்னு கதவை தட்டினாரு. சந்திரிகா, அம்மா ஹரிதா. சந்திரிகா கொஞ்சம் பயத்திலேயே வந்து கதவை திறந்தா. அப்பா வாங்கப்பா உள்ள. சந்திரிகா வந்து கதவு திறந்தா. அப்பா சந்திரிகாவோட மூஞ்சிய பார்த்த உடனே, சந்திரிகா, உன் மூஞ்சில ஏதோ மாற்றம் தெரியுது. ஏம்மா, நைட்டு நீ நல்லா தூங்கலியாமா? ஆமா, என்ன பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதுக்குள்ள ஹரிதா அங்க வந்தா. அம்மா ஹரிதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன உங்க அக்கா ஒரு மாதிரியா இருக்கா? எதுக்குமா என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்கப்பா. அப்பா, என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படியா? என்னம்மா? ஏமா என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்க? அப்பா, தங்கச்சி ஐஏஎஸ் படிப்பு படிக்கணும்னு இருக்கா. நீங்க அவளை படிக்க வைக்க மாட்டீங்கன்னு நினைச்சு நான் என் படிப்பை நிறுத்தி வேலைக்கு போறேன்ப்பா. சேகர் அந்த விஷயத்த கேட்டு ஆச்சரியப்பட்டு, என்னம்மா சொல்ற? நீ எனக்கு தெரியாம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ என்னம்மா மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நிறைய தடவை டிவில பாத்திருக்கேன். அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குமாமே. ஐயோ அப்பா, அதெல்லாம் பொய்ப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னவோ சந்திரிகா, நீ இந்த வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு அப்பா கோவமா எதுவுமே பேசாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. இருந்தாலும் சந்திரிகா அந்த வேலைய விடவே இல்ல. ஒரு நாள் ரோட்ல சந்திரிகா நடந்து போகும்போது ஒரு வயசான அம்மா ஒரு பக்கம் நின்னு துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. இந்த வயசுல கூட இந்த பாட்டி துணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி அவளை பார்த்து, அம்மா வாமா, வந்து துணிய வாங்கிக்கோ, நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா அங்க வந்தா. அவ அந்த லெஹங்காவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. பாட்டி, இந்த லெஹங்காவை எவ்வளவு காசுக்கு கொடுப்பீங்க? இதுவா 1500 ரூபாமா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா காசை கொடுத்துட்டு அந்த லெஹங்காவை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லெஹங்காவை சந்திரிகா பார்த்தா. சந்திரிகாவுக்கு தெரியல அது ஒரு மந்திர லெஹங்கா அப்படின்னு. என்ன இந்த லெஹங்கா பளபளன்னு ஜொலிக்குது? அந்த லெஹங்காக்குள்ள இருந்து ஒரு சாஃப்டா ஒரு வாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சந்திரிகா, இந்த லெஹங்காவை போட்டுக்கோ, உனக்கு தேவையானத நான் உனக்கு செஞ்சு தரேன். சந்திரிகா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அதுக்குள்ள இருந்து வர குரல் உண்மையா போயான்னு பார்த்தா. மறுபடியும் அந்த லெஹங்காக்குள்ள இருந்து அந்த மெதுவான குரல் கேட்க ஆரம்பிச்சிச்சு. சந்திரிகா, இந்த துணிய போட்டுக்கோ, உனக்கு தேவையானத நான் உனக்கு செஞ்சு தரேன். அட, உண்மையா இந்த லெஹங்கா பேசுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. இப்படி அவ அந்த லெஹங்காவை போட்டுக்கிறத வேண்டாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சிக்காக அவ பட்ட கஷ்டம் அவ கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இப்படி சந்திரிகா தைரியமா அந்த துணிய போட்ட உடனே அவளுக்குள்ள ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அட, என்ன இது? இந்த துணிய போட்டுக்கிட்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். சரி, இந்த துணிய கழட்டி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமா கூட்டணும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த வீடெல்லாம் உடனே சுத்தமாயிடுச்சு. அப்பதான் சந்திரிகாவுக்கு புரிஞ்சது, இந்த துணிய போட்டுக்கிட்டு அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாளோ அது எல்லாமே உண்மையா ஆகும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு அவ ஒரு பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும்னு யோசிச்சா. அவ யோசிச்ச மாதிரியே அவளுக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அவ அந்த காசுல தன்னோட தங்கச்சிய ரொம்ப நல்லா படிக்க வச்சா. அப்ப ஒரு நாள் ஹரிதா வந்து, அக்கா, நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிருந்தேன்லக்கா, அதுல நான் பாஸ் ஆயிட்டேன்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னேம்மா, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போனாங்க. அவங்க அப்பா வாசல்ல உக்காந்து இருந்தாரு. ஹரிதா எக்ஸாம் பாஸ் ஆன விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா. அப்பா, நானும் என்னோட மாடலிங் எல்லாம் நிறுத்திட்டு மறுபடியும் படிக்க போறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. நீ மட்டும் இல்லனா உன் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா. இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஒரு கிராமத்துல சந்திரிகா, ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இருந்தாங்க. சந்திரிகாவான அக்கா ரொம்ப புத்திசாலி. வீட்டு வேலை, வயல் வேலைன்னு செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா தங்கச்சி ஹரிதா ரொம்ப சோம்பேறி. சாப்பிடுறதும் படுக்கிறதும் மட்டும்தான் அவ வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜோரா மழை வந்தது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தண்ணி வந்தா கூட ஹரிதா கவலைப்படாம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. சந்திரிகா ரொம்ப கோவமா,
ஹரிதா, வீட்டுக்குள்ள மழை தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா தூக்கம் வருது? அக்கா, என்னக்கா சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடுக்கா. நான் சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்கேன்ல. வீட்டுக்குள்ள இவ்வளோ மழை தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா தூக்கம் வருது? அக்கா ப்ளீஸ் அக்கா, தயவு செஞ்சு என்ன தூங்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. எப்ப மாற போறேன்னே தெரியலடி ஹரிதா அப்படின்னு சந்திரிகா சொல்லி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற தண்ணிய மொண்டு மொண்டு வெளியே ஊத்திக்கிட்டு ஹரிதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சந்திரிகா மழை தண்ணியை எடுத்து எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டே தன்னோட தங்கச்சியான ஹரிதாவை பத்தி அவளை எப்படி மாத்துறது அப்படின்னு அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பாட்டி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம சோம்பேறியா இருந்தா நஷ்டத்துல தான் வாழணும், நம்ம சுறுசுறுப்பா வேலை செஞ்சாதான் 4 காசை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. நைட்டு முழுக்க மழை பேஞ்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்து வீட்டு செவரு விழுந்து போச்சு. அந்த சத்தத்தை கேட்டு சந்திரிகா வெளியே வந்து பார்த்தா. ஐயோ, செவரு வேற விழுந்து போச்சா? இப்போ வீட்டுக்குள்ள அதிகமா தண்ணி வரும். நான் என்னதான் பண்றது? கடவுளே, நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும். இந்த ஹரிதா வேற தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளையெல்லாம் தூக்கி தூக்கி மேல்பாகத்துல தண்ணி படாத மாதிரி வச்சா. ஹரிதா மட்டும் தூங்கிக்கிட்டே இருந்தா. இப்படி காலையிலேயாச்சு. சந்திரிகா தூங்காததுனால அவளுக்கு தலைவலி எடுத்து ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல பக்கத்து வீட்டு சேகர் அங்க வந்தா. என்ன சந்திரிகா, மழை தண்ணி இப்படி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாலும் நீ நைட்டு முழுக்க தூங்காம தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தியா? உன் தங்கச்சி எங்க? அண்ணன், உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியாதா? வீட்டுக்குள்ள அவ்வளோ தண்ணி வந்தாலும் அவ மட்டும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ இருக்கிறதுனாலதான் அவளுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. நீ மட்டும் இல்லன்னா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பா தெரியுமா உனக்கு? என்னென்ன பண்றது, சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லைன்னு நான் அவளை ரொம்ப பாசமா வளர்த்துட்டேன். இப்ப அவளை வேலை செய்ய சொன்னா அவ எப்படி என்ன செய்வா? என்னாலதான் சோம்பேறி ஆயிட்டா. அவ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, உன்னோட நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும், வா உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு வேலை செய்ய உதவி செஞ்சான். இங்க பாரு சந்திரிகா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு. நீ ஒண்டியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வ. ஆமாங்க அண்ணன், எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கீங்க. அக்கம் பக்கம் இருக்கிற நீங்க தான் எனக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு பேசி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் சந்திரிகா அவளோட தங்கச்சி பத்தி யோசிச்சுக்கிட்டே எப்படியாவது அவளை மாத்தி ஆகணும்னு முடிவெடுத்தா. இதுக்கப்புறம் பாசத்தை காட்டவே கூடாதுன்னு நினைச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு சரோஜம்மா அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சந்திரிகா, ஒண்டியா கஷ்டப்பட்டு வேலை செய்றியா? வீட்டுக்குள்ள எல்லாம் மழை தண்ணி வந்துருச்சா? ஆமாம் பெரியம்மா. ஆமா, இருந்தாலும் உன் தங்கச்சி வந்து உனக்கு கூட மாட ஒத்தாசை செய்யல, அப்படிதானே? அவ இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. உன்னாலதாண்டி அவ அப்படி ஆயிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க பெரியம்மா? என் தங்கச்சி கண்டிப்பா மாறிடுவா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளை நான் மாத்தி காட்டுவேன். இப்படி நாட்கள் போச்சு. ஹரிதா எப்பவுமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அவளோட ஹெல்த்லயும் நிறைய பிரச்சனைங்க வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரிதாவுக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு. அக்கா அக்கா, என்னால முடியல அக்கா, எனக்கு ரொம்ப குளிருது, ரொம்ப ஜுரமா இருக்கு. இப்போ சந்திரிகா கவலையோட, தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐயோ அக்கா, என்னால ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர முடியாது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு இப்படியே விட்டுரு. நீயே டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்து, ஏண்டி இப்பவும் நீ மாற மாட்டியாடி? ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடவா உன்னால முடியாது? அக்கா ப்ளீஸ் அக்கா, என்னை எழுப்பாத, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னால முடியவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா டாக்டருக்கு போன் பண்ணி டாக்டரை வர வச்சா. டாக்டர் ஹரிதாவை செக் பண்ணி பார்த்தாரு. ஹரிதா, நீ என்ன வேலைமா செய்யற? வேலையா? நான் எந்த வேலையும் செய்யல டாக்டர். என் வேலையும் சேர்த்து எங்க அக்காவே செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் உள்ளுக்குள்ள சிரிச்சாரு. இப்படியே எப்பவுமே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா உனக்கு ஹெல்த்ல பிரச்சனை வந்துடும், தெரியுமாமா உனக்கு? பரவாயில்லைங்க டாக்டர், ஹெல்த்ல பிரச்சனை வந்தா கூட நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. டாக்டர், என் தங்கச்சி இப்ப எப்படி டாக்டர் இருக்கா? உங்க தங்கச்சிக்கு இப்போ ஜுரம் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா இவங்க இப்படியே இருந்தா அவங்களோட ஹெல்த் முன்னாடி ரொம்ப பிரச்சனை வருமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா ரொம்பவே கவலைப்பட்டு நின்னா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் கிளம்பி போயிட்டாங்க. ஹரிதா, இன்னும் எவ்வளவு நாளுன்னு இப்படியே தூங்கிக்கிட்டே இருப்ப? என் கூட வயல் வேலைக்கு வா. அக்கா, என்னால வயல் வேலைக்கெல்லாம் வர முடியாது அக்கா, நான் இப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன்.
அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்குனா. இப்படி நாட்கள் போச்சு. ஹரிதா எப்பவுமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கை கால் எல்லாம் வீங்கி போச்சு. அவளால எந்திரிக்கவே முடியாத நிலைமை வந்துருச்சு. இப்படி ஒரு நாள் சந்திரிகா ஹரிதாவை விட்டுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹரிதா வீட்டுல ஒண்டியா இருந்தா. ஹரிதா பக்கத்துலயே அவளுக்கு சாப்பிட சாப்பாடும் தண்ணியும் இருந்துச்சு. அவளுக்கு தண்ணி தாகமாச்சு. அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டா. ஆனா சந்திரிகா வீட்டுல இல்லாததுனால அவ வரல. அப்போ ஹரிதா தன்னோட மனசுல, நான் கூப்பிட்ட உடனே அக்கா வரல அப்படின்னா ஒருவேளை வீட்டுல யாரும் இல்ல போல, அக்கா வேலைக்கு போயிருப்பா. என்னோட சோம்பேறி தனத்தினால நான் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு என் உடம்பு இப்படி ஆகுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஐயோ இப்ப எனக்கு பசிக்குதே, தண்ணி குடிக்கணுமே. இப்ப நான் மட்டும் தண்ணி குடிக்கலன்னா தொண்டை காஞ்சி போய் நான் செத்தே போயிடுவேன் போல. இப்போ என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இந்த சோம்பேறி தனத்தை கொடுத்த? ஏன்பா என்ன இப்படி ஆளாக்கிட்ட அப்படின்னு யோசிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திரிகா வீட்டுக்கு வந்தா. தங்கச்சி சாப்பிடாம படுத்திருக்கிறத பார்த்து கோவம் வந்து, தங்கச்சி என்னடி இந்த மாதிரி நிலைமையிலையும் நீ சாப்பிடாம இப்படியே படுத்தா எப்படி அப்படின்னு திட்டினா. அப்படின்னு சொல்லி தங்கச்சிய போய் பார்த்தா. தங்கச்சி கிட்ட சின்ன அசைவு கூட இருக்கல. உடனே பயந்து போய் டாக்டருக்கு போன் பண்ணா. அதுக்கப்புறம் டாக்டர் அவளை வந்து செக் பண்ணி பார்த்து இப்படி சொன்னாங்க. முதல் தடவை ஹரிதா வந்து செக் பண்ணி பார்த்தப்போ என்ன சொன்னாங்களோ மறுபடியும் அதே தான் சொன்னாங்க. டாக்டரோட பேச்ச கேட்டு ஹரிதா மாற ஆரம்பிச்சா. எப்பவுமே தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹரிதா அன்னைக்கு நைட்டு தூங்காம டாக்டர் சொன்னதை, அக்கா படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் யோசிச்சு நாளைக்குல இருந்து நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், என் அக்காவுக்கு என் கையாலான உதவியை செய்யணும், நான் இப்படி படுத்துக்கிட்டே இருக்க கூடாது. இப்படி வீட்டு நிலைமைய பத்தி அக்கா நிலைமைய பத்தி யோசிச்சு அவகிட்ட ஒரு மாற்றம் வந்தது. இப்படி ஹரிதாவோட வேலைய ஹரிதாவே செய்ய ஆரம்பிச்சா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில, ஹரிதா எந்திரிச்சிட்டியா, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சந்திரிகா போய் தங்கச்சிய பார்த்தப்போ பெட்ல தங்கச்சி இருக்கல. அத பார்த்து பதறி போய், ஹரிதா எங்கடி போயிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்டு சந்திரிகா அங்க வந்து பார்த்தா ஹரிதா சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஹரிதா நீ எதுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்க? நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா நானே சமைச்சு கொடுத்துருப்பேனே. அக்கா எனக்கு இப்படிதான், நீ எந்த வேலையும் கொடுக்காம நீயே வேலை செஞ்சு செஞ்சு என்ன சோமாரியா ஆக்கி வச்சிருக்க. நான் இருக்கேன்ல, நீ போய் உக்கார், நான் சமைக்கிறேன். இல்லடி நீ எப்பவுமே சமையல் செய்ய மாட்டேல, இன்னைக்கு புதுசா செய்யறேன்னு தான் கேட்டேன். அக்கா இதுக்கப்புறம் வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நானும் செய்யறேன்க்கா. இல்ல தங்கச்சி, உன்னோட இந்த மாற்றத்தை பார்த்துதான் நானும் சந்தோஷப்படுறேன். அக்கா நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு நாளா உங்களுக்கு பாரமா இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. அக்கா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இன்னைக்கு உன்னை நான் பாத்துக்கிறேன்க்கா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. தங்கச்சி இந்த அக்காவை பார்த்து நீ இவ்வளவு பேசுனல, எனக்கு இதுவே போதும். இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். அக்கா இதுக்கப்புறம் எல்லா வேலையும் எனக்கு நீ கத்து கொடுக்கா. சரிம்மா கத்து கொடுக்கறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சரோஜம்மா வந்தாங்க. சந்திரிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, பெரியம்மா நம்ம ஹரிதா மாறிட்டா. அப்படியாம்மா, நம்ம ஹரிதா மாறிட்டாளா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கப்புறமாவது அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் பிரதிபலம் கிடைச்சிருக்கு. ஆமாம் பெரியம்மா, ஹரிதா மாறிட்டால, எனக்கு அதே போதும். சரி இருங்க சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லம்மா, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரோஜம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி அன்னையில இருந்து சந்திரிகா ஒரு வேலையா தங்கச்சிக்கு கத்து கொடுத்தா. தங்கச்சி கூட வேலை செஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்களோட கஷ்டத்தை நம்பி வேலையில இறங்கி சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.